நியூஸ் 7 தமிழ் எக்ஸ்பிரஸ் நியூஸ்க்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ் மற்றும் ராஜலட்சுமி கார்த்திக். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல அலுவலகத்தில் குவியும் மக்கள். அதிகப்படியான சில்லறைகள் ரிசர்வ் வங்கியில் மட்டுமே கிடைப்பதால் அலைமோதும் கூட்டம். புதிய 500 ரூபாய் நோட்டுகள் இன்னும் 2 நாட்களில் வெளியாகும் என தகவல். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. மாநில உயர்நீதிமன்றங்களில் தொடரப்பட்டுள்ள பொதுநல வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு. அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் என மனுவில் கோரிக்கை. மனு மீது நாளை விசாரணை நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. ஆத்தூரில் 9வது நாளாக ஏடிஎம் மையங்களில் அலைமோதும் கூட்டம். வரிசையில் காத்திருக்கும் மக்களுக்கு இலவச தண்ணீர் பாட்டில்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இன்சூரன்ஸ் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பிற்கு எதிர்ப்பு. மேட்டுப்பாளையத்தில் எஸ்டிபிஐ கட்சியினர் வங்கிகள் முன்பு போராட்டம். பிரதமர் மோடியின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றதால் பரபரப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது. 500 மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு. எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அரியலூரில் ஆர்ப்பாட்டம். சில்லறை தட்டுப்பாடுகளை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. கருப்பு பணத்தை ஒழிப்பதாக பொய்யான காரணத்தை கூறி அறிவிப்பு வெளியிட்டதாக குற்றச்சாட்டு. மக்கள் தங்கள் வங்கிக் கணக்கில் பழைய ரூபாய் நோட்டுகளை வரவு வைத்து பின்பு அதனை எடுத்துக் கொள்ளலாம். இந்தியன் வங்கி பொது மேலாளர் நாகராஜன் தகவல். பணப்பற்றாக்குறையை சரி செய்து கொள்ள அறிவுரை. வங்கிகளில் இடது கை ஆள்காட்டி விரலில் மை இருந்தால் வாக்களிக்க முடியாது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி பேட்டி. வங்கிகளில் தவறுதலாக மை இடது கை விரலில் வைக்கப்பட்டாலும் வாக்களிக்க முடியாது எனவும் அறிவிப்பு. தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளில் தபால் வாக்குப்பதிவு கிடையாது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி அறிவிப்பு. தபால் வாக்குகளில் முறைகேடுகள் நடப்பதாக திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம். 3 தொகுதிகளில் அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் நாளன்று விடுப்பு தரவும் லக்கானி உத்தரவு. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை மீண்டும் தாக்குதல். இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 மீனவர்கள் படுகாயம். காயமடைந்த மீனவர்களுக்கு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. இலங்கை கடற்படையினரால் சுடப்பட்ட தமிழக மீனவர்கள். காயமடைந்த மீனவர்களை மருத்துவமனையில் சந்தித்த தமிழக அமைச்சர்கள். மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்த உறவினர்கள் கோரிக்கை. மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்திய தாக்குதல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் கண்டனம். பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை இலங்கை அரசிடம் கேட்டு பெற வேண்டும். பணமாற்றம் 4500 இருந்து 2000 ரூபாயாக குறைக்கப்பட்டதால் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என வைகோ கருத்து. மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்த பின்னர்தான் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் நடந்து வருகிறது. தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் குற்றச்சாட்டு. இந்திய இலங்கை வெளியுறவு அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நாடகம் என்றும் புகார். தமிழக மீனவர்கள் மீதான துப்பாக்கிச் சூட்டை இந்த நாடகம் எடுத்து காட்டுவதாகவும் விமர்சனம். மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தை என்ற பெயரால் 2 நாட்டு அமைச்சர்களும் நாடகம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றச்சாட்டு. தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலுக்கு கடும் கண்டனம். ஜல்லிக்கட்டு தொடர்பாக மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என முத்தரசன் புகார். ஜல்லிக்கட்டு சட்டவிரோதம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் போராட்டம். காளைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு. பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரி ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் முழக்கம். ஒசூர் அருகே குடியிருப்பு பகுதியில் முகாமிட்டிருந்த காட்டு யானைகள். தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு போராடி யானைகளை விரட்டிய வனத்துறையினர். சாணமாவு, அனுமந்தபுரம் வழியாக பட்டாசுகள் வெடித்து யானைகள் விரட்டியடிப்பு. யானைகள் விரட்டியடிக்கப்பட்டதால் கிராம மக்கள் நிம்மதி. தஞ்சையில் பயிர்களுக்கு போதிய நீர் இல்லாததால் மனமுடைந்து மாரடைப்பால் இறந்து போன விவசாயி. விவசாயியின் குடும்பத்திற்கு திமுக சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி. நேரில் சென்று நிதி உதவியை வழங்கினார் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் நடைபெறவுள்ள 3 தொகுதிகளுக்கான தேர்தல். இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சி தலைவர்கள். 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று மாலையுடன் ஓய்கிறது பிரச்சாரம். ஊடகங்கள் மூலம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவும் தடை. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியிலும் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது.
தமிழகத்தில் செயல்படாத அதிமுக ஆட்சிக்கு பாடம் புகட்ட வேண்டும். தஞ்சை பிரச்சாரத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதியை ஆதரித்து ஸ்டாலின் இறுதிக்கட்ட பிரச்சாரம். குடிநீருக்காக கண்டலேறு அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்தது. வினாடிக்கு 20 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. தண்ணீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும் என அதிகாரிகள் தகவல். சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்கு போதிய தண்ணீர் கிடைக்கும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நம்பிக்கை. மானாமதுரை அருகே பள்ளி வாகனம் மோதி 3 வயது குழந்தை பலி. குழந்தை பிரவீனா அங்கன்வாடிக்கு நடந்து சென்ற போது விபத்து. பள்ளி வாகனத்தை ஓட்டி வந்த முருகன் என்பவர் கைது. விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. களக்காடு அருகே மீண்டும் ஊருக்குள் புகுந்த சிறுத்தை. நாயை அடித்துக் கொன்றதால் விவசாயிகள் அச்சம். இதுவரை 9 நாய்களை சிறுத்தை அடித்துக் கொன்றுள்ளதாக விவசாயிகள் தகவல். பொதுமக்களை அச்சுறுத்தும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கோரிக்கை. ஈரோடு அருகே காட்டெருமையை வேட்டையாடிய 4 பேர் கைது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து நாட்டு துப்பாக்கி பறிமுதல். தப்பியோடிய ஒருவரை தேடும் பணி தீவிரம். தூத்துக்குடியில் சிலிண்டர் லாரி ஓட்டுநர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தம். பாரத் பெட்ரோலியம் வளாகத்தில் லாரி ஓட்டுநர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என புகார். வேலை நிறுத்தத்தால் தென் மாவட்டங்களில் சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தொடர்ந்து 50 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகளும் செல்லாது என்று வதந்தி. 50 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகளை மாற்றும் எண்ணம் தற்போது இல்லை என அரசு தரப்பு விளக்கம். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டு மாற்றம் தொடர்பான அரசு இறுதி வரை ரகசியமாக வைத்திருந்ததன் எதிரொலி. 50, 100 ரூபாய் நோட்டுகள் மாற்றப்படாது என்ற அரசு பதிலை நம்ப மறுப்பதாக மக்கள் கருத்து. அறக்கட்டளைகள், ஆன்மீக நிறுவனங்கள் வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்ய மத்திய அரசு உத்தரவு. பதுக்கப்பட்ட கருப்பு பணம் ஆன்மீக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட வாய்ப்புள்ளதால் அதிரடி நடவடிக்கை. வங்கியில் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் செலுத்துபவர்கள் பான் கார்டு நகலை இணைக்கவும் உத்தரவு. ரஜினிகாந்த், அக்ஷய்குமார் உள்ளிட்டோரின் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் 2.0 படம். படத்தின் டைட்டில் வடிவமைப்பை ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டார் இயக்குனர் சங்கர். படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வரும் 20ஆம் தேதி வெளியாகும் என்றும் அறிவிப்பு. ஒய்தீஸ் கொலவரி பாடல் வெளியாகி 5 ஆண்டுகள் நிறைவு. 5 ஆண்டுகள் தினத்தை முன்னிட்டு ட்விட்டர் நேரலையில் ரசிகர்களின் கேள்விகளுக்கு அனிருத் பதில். ரம் படத்தின் டீசரை நடிகர் சூர்யா நாளை வெளியிட உள்ளதாகவும் அனிருத் தகவல். தலா 57 படத்தின் இசை 2017ஆம் ஆண்டு தொடக்கத்தில் வெளியாகும் என்றும் அனிருத் அறிவிப்பு. தெலுங்கு நடிகர் பவன் கல்யாணுக்கு ஜோடியாக நடிக்கிறார் நடிகை கீர்த்தி சுரேஷ். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. ட்விட்டர் பக்கத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் மகிழ்ச்சி. ஹரிகா ஹாசின் தயாரிப்பில் விக்ரம் இயக்கும் படத்திற்கு அனிருத் இசையமைக்க உள்ளதாக தகவல். காற்று வெளியீடை படத்தை தொடர்ந்து புதிய படத்தை இயக்க உள்ள மணிரத்னம். படத்திற்கு எதிர்க்கட்சி என்று தலைப்பு வைக்க திட்டம். படத்தில் நவரச நாயகன் கார்த்திக் நடிக்கவிருப்பதாக தகவல். அதர்வா கதாநாயகனாக நடிப்பார் என கூறப்பட்டு வரும் கார்த்திக்கு அவருடன் இணைகிறார். பாரத் கிருமி நாயகன் கதிர், சஞ்சிதா ஷெட்டி, ராதா ரவி உள்ளிட்ட பலர் நடித்துள்ள என்னோடு விளையாடு படம். திரைக்கதையை உண்மையான கதாநாயகன் என படத்தின் இயக்குனர் அருண் கிருஷ்ணசாமி கருத்து. குதிரை பந்தயத்தை மையமாக கொண்டு உருவாகியுள்ள படம் டிசம்பர் 2ஆம் தேதி ரிலீஸ். புஷ்கர் காயத்ரி தம்பதி இயக்கத்தில் நட்சத்திர பட்டாளமே புஷ்கர் காயத்ரி தம்பதி இயக்கத்தில் நட்சத்திர பட்டாளமே நடிக்கும் விக்ரம் வேதா திரைப்படம். படத்தின் படப்பிடிப்பு தொடக்கம். ஒய்நாட் ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் படத்தில் மாதவன், விஜய் சேதுபதி, கதிர், வரலட்சுமி சரத்குமார் நடித்து வருகின்றனர். தமிழ், தெலுங்கு மொழிகளில் உருவாகி வரும் நானே ராஜா நானே மந்திரி படம். ராணா ரகுபதிக்கு ஜோடியாக கேத்ரின் திரேசாவும் நடிக்க உள்ளதாக தகவல். படத்தின் 2 கதாநாயகிகளுக்குள் ஒருவராக காஜல் அகர்வால் நடித்து வருகிறார். முதற்கட்ட படப்பிடிப்பு காரைக்குடியில் நடந்த நிலையில் 2வது கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடக்க உள்ளது. மீண்டும் மலையாளத்தில் அசத்த இருக்கும் ஆர்யா. மம்முட்டி, ஆர்யா இணைந்து நடிக்கும் த கிரேட் ஃபாதர் திரைப்பட போஸ்டர் வெளியீடு. ஜிம்மில் ஆர்யா ஒர்க் அவுட் செய்வது போன்று வெளியாகி இருக்கும் போஸ்டர் இணையத்தில் வைரல். மலையாளத்தில் ஆர்யா நடிக்கும் 3வது படம். ரூபாய் நோட்டு விவகாரத்தில் தெலுங்கில் சினிமா வட்டாரத்தில் கடும் நெருக்கடி.
இன்று வெளியாக இருந்த அதிக பட்ஜெட் திரைப்படங்களின் ரிலீஸ் தேதி டிசம்பர் மாதத்திற்கு தள்ளி வைப்பு. இன்ட்லோதயம் நெக்கியம் பயம் 2 படங்கள் ரிலீஸ் ஆகாததால் ரசிகர்கள் ஏமாற்றம். ரன்வீர் சிங் வாணி கபூர் நடிப்பில் டிசம்பர் 9 வெளியாகும் பேபி கேர் படம். படத்திற்கு தணிக்கை சான்று கிடைக்கும் என பேசப்பட்டு வந்த நிலையில் UA சான்று அளிப்பு. 40 முத்த காட்சிகளை கொண்ட படத்தில் ஒரு காட்சியை கூட தணிக்கை குழுவினர் நீக்கவில்லை என தகவல். விஜயவாடாவில் நடைபெற்ற இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகள் இடையிலான மகளிர் கிரிக்கெட் போட்டி. மிதாலி ராஜ் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் வெற்றி. இந்தியாவிடம் ஒயிட் வாஷ் ஆனது சப்வானி தலைமையிலான மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணி. கிறிஸ்ட்சர்ச் நகரில் நடைபெறவுள்ள பாகிஸ்தான் இங்கிலாந்து அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர். ஏற்கனவே நிலநடுக்க பீதியில் நியூசிலாந்து உள்ள நிலையில் மழையின் காரணமாக இன்று தொடங்கவிருந்த முதல் டெஸ்ட் போட்டி ரத்து. மிஸ்பா உல்லக் தலைமையிலான பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி கேன் வில்லியம்சன் தலைமையிலான நியூசிலாந்து அணியுடன் மோதல். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைந்தன. மேலும் பல புதிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.